விசுவாச பரீட்சையில் தோல்வினா என்னங்க? எப்போங்க அது தோல்வியாக எண்ணப்படுது? சொல்கிறேன் கேளுங்க. நம்பர் 1, விசுவாசத்தில் ஒரு பெரிய குறைவு காணப்படுமானால், ஞானத்தில் கிடையாது, விசுவாசத்தில் பெரிய குறைவு காணப்படுமானால் அது தோல்வி. இந்த பரீட்சையில் அது ஒரு தோல்வி, அது ஃபெயில் மாதிரி பாருங்க. யாக்கோபு சொல்றதை கவனிப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. எப்படிப்பட்ட மனுஷன்? சந்தேகப்படுற மனுஷன், விசுவாசத்தில் பெரிய குறை உள்ள மனுஷன். எதையாகலும் பெற முடியாது, ஞானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதையும் பெற முடியாதுன்றார். அப்போ அதனால தான் சொல்கிறேன், ஞானத்தில் குறை இருந்தால் அது தோல்வியாக எண்ணப்படாது. ஆனால் விசுவாசத்தில் பெரிய குறை இருந்தால் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அது தோல்வி. பாருங்க, ஆறு 7 என்ன பார்த்தோம்? விசுவாசத்தில் ஒரு குறை இருக்கும் போது இது எவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை உண்டு பண்ணுது. இந்த விசுவாச பரீட்சையில் தோல்வியை உண்டு பண்ணுது. விசுவாசத்தில் இவ்வளோ பெரிய குறை இருக்கும்போது, சின்ன குறை இல்லை, பெரிய குறை. ஆனால் யாக்கோபு அதோட முடிச்சிடல பாருங்க. இங்கே வெறும் விசுவாச குறை மட்டும் கிடையாது இந்த தோல்வியிலன்றார். இவ்வளோ பெரிய விசுவாச குறை இருக்கும்போது இன்னொரு காரியமும் இருக்குன்றார். இன்னும் தொடர்றார் பாருங்க. 8ஆம் வசனத்தில் போறார் பாருங்க. அடுத்த பாயிண்ட் போவோம். 8ஆம் வசனம். இப்போ 7, 8 வாசிக்கலாம். 8 நல்லா கவனிங்க. இதுக்கு மேலே கீழே போய் இந்த தோல்வியை விவரிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பரிதாப நிலை இன்னும் பரிதாபம் ஆக முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னும் பரிதாபம் ஆகுது. 8ஆம் வசனத்தை கவனிப்போம். 7, 8 வாசிப்போம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். என்ன சொல்றாரு? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். என்ன தெரியுமா சொல்றாரு? ஜெபம் வரும்போது இருமனம் உள்ளவனாய் இருந்தா, அதாவது தேவன் கொடுப்பார் கொடுக்க மாட்டார் இப்படியே இருந்தா, இருமனம். ஒரு மனம் என்ன சொல்லுது? கொடுப்பார். இன்னொரு மனம் என்ன சொல்லுது? கொடுக்க மாட்டார். இப்படியே ஒரு மனதிலிருந்து இன்னொரு மனது வரைக்கும் இருமனமா அலசடிக்கப்படுகிறது. ஜெபம் வரும்போது ஒருத்தன் இருமனம் உள்ளவனா இருப்பானால் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். என்ன திரும்ப சொல்றாரு? ஜெபம் வரும்போது இப்படியும் அப்படியும் அலசடிக்கப்படுறாங்கன்னா தொடர்ந்து எல்லாத்திலையும் இப்படிதான் இருப்பாங்கன்றாரு. இப்போ வெறும் விசுவாசத்தை பற்றி பேசல அவர். விசுவாச குறைய மட்டும் சொல்ல. என்ன சொல்றாரு? இவ்வளோ பெரிய விசுவாச குறை இருக்கும்போது இது வெறும் விசுவாச குறையோட முடிஞ்சிடல, இதை விட ஆழமான பிரச்சனை இருக்கு. அது என்னது? பொதுவாகவே இந்த ஜனங்கள் இப்படி விசுவாசத்தில் இவ்வளோ பெரிய குறை உள்ளவர்கள் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. டபுள் மைண்டட் இருமனம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால பொதுவாக ஜெபத்திலையும் இப்படி தான் இருக்கிறாங்க, எல்லாத்துலையும் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உறுதி இல்லை. பொதுவாகவே விசுவாசத்தில் ஜெபத்தில் இவ்வளோ பெரிய ஒரு குறை காணப்படுமானால் இது என்ன காண்பிக்குதுன்னா, இது வெறும் இதில் மட்டும் குறை இல்லை, விசுவாசத்தில் மட்டும் இவ்வளோ பெரிய குறைன்றது மட்டும் இல்லை, அதை விட ஆழமாக போய் ஒரு கேரக்டர்லேயே ஒரு பெரிய குறையை வெளிப்படுத்துறாரு. தான் சொல்கிறாரு, பொதுவாகவே இப்படிப்பட்ட ஆட்கள் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அதனால தான் ஜெபத்திலும் இப்படி இருக்கிறாங்கன்றாரு. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இது. ஏன்னா இப்போ ஜெபன்ற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இவ்வளோ நாள் அவர் தான் அதுதான் பேசினார். 6, 7 ஜெபம் விசுவாசம் குறிப்பாக பேசுறதை விட்டுட்டு இப்போ பொதுவாக சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் இவங்க இப்படி தான்ன்றாரு. உறுதியே இல்லை, இப்படி அப்படி அலசடிக்கப்படுவாங்க. வசதியாக இருக்கிறப்போ நல்லா போயிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இல்லை. சூழ்நிலைகள் மாறும்போது, வசதி போகும்போது, கஷ்டம் நேரிடும் போது வசதி ஏற்ற மாதிரி அலசடிக்கப்படுவாங்க. காற்றினால் அலக்களிக்கப்படுகிற கடல் அலையை போல எல்லா விஷயங்கள்லையும், ஜெபத்தில் மட்டும் கிடையாது, கர்த்தர்கிட்ட போய் விண்ணப்பிக்கிற மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படிதான் சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். A deep character flaw, double mindedness in everything, instability in all his ways, is unstable. எல்லா வழியிலையும் நிலையற்றவன், ஒரு இடத்துல நிற்க முடியல, ஒரு உறுதி இல்லை. இதை நான் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் பாருங்க. இதனுடைய இம்ப்ளிகேஷனை கொடுக்க விரும்புகிறேன். அதாவது 2 கட்டத்தில் விளக்குறேன் இதை.
இவனுடைய எல்லா வழிகளையும் சொல்கிறார்ல, தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு சொல்கிறார்ல, அதை நான் 2 கட்டமாக விளக்குறேன் பாருங்க. இதில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஜெபத்தில் ஒரு மனுஷன் தொடர்ந்து இப்படி சந்தேகப்படுவானால், பிரச்சனை வரும்போது தொடர்ந்து சந்தேகத்தில் இருப்பானால், ஜெபத்தில் கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கிளியராக கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம். ஞானன்றது ஏன் சித்தம் இல்லை, அவருடைய சித்தம். அவர் தான் கேட்க சொல்றாரு, கொடுக்குறேன்றாரு. வா நான் உனக்கு கொடுக்குறேன், எல்லாரும் கொடுக்குறேன், சம்பூர்ணமா இவ்வளோ சொல்லி இப்படியே சந்தேகத்தில் ஒரு மனுஷன் இருப்பானால், இது என்ன காண்பிக்குதுன்னா, இது வெறும் ஜெபத்தில் மட்டும் இந்த மனுஷன் இப்படி இல்லை, தேவனோட அவனுக்கு இருக்கிற எல்லா டீலிங்லையும் இருமனம் உள்ளவன். ஜெபத்தில் இப்படி இருமனம் உள்ளவனா இருப்பானால், தேவனிடத்தில் அவனுக்கு வைத்துக்கொள்கிற எல்லா டீலிங்லையும், in all his dealings with God, தேவன் வரும்போது எல்லா விஷயத்திலையும் அவன் இருமனம் உள்ளவனாய் இருப்பான். எதை வச்சு சொல்கிறேன், அவர் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம், அவர் என்ன சொல்கிறார், வழிகளில் எல்லாம், நான் எல்லாம் கூட சொல்ல, தேவன் வரும்போது எல்லா வழிகளிலையும் இருமனம் உள்ளவன் நிலையற்றவனாய் இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனை அன்பு கூறுறதுன்னு வரும்போது இருமனம் உள்ளவனாய் இருப்பான். ஜெபத்தில் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் தேவனை அன்பு கூறுறதுலையும் இருமனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனை அன்பு கூறணும்னு வரும்போது அவங்கள ஒரு மனம் வந்து அன்பு கூற விரும்புது, இன்னொரு மனம் வந்து உலகத்தை அன்பு கூற விரும்புது. தேவனை சேவிக்கணும்னு வரும்போது ஒரு மனம் வந்து அவங்க தேவனை சேவிக்கணும்னு விரும்புது, இன்னொரு மனம் வந்து உலகத்தை வேற அவங்க சொந்த இச்சைகளை சேவிக்கணும்னு இருக்கு, சொந்த ஆசைகள். தேவனுக்காக வாழணும்னு வரும்போதையும் இருமனம், இப்படி அப்படி. வசதியாக இருந்தால் சேவிக்கிறேன், ஒருவேளை கஷ்டம் நேரிட்டுருச்சுன்னா உறுதி இல்லை, நிற்க முடியாது ஒரு இடத்துல. நிலையற்றவன். தேவன் வரும்போது எல்லா விஷயங்களையும் நிலையற்றவன். தேவனை கீழ்ப்படிதல் வரும்போது நிலையற்றவன். ஜெபத்தில் நிலையற்றவனாக இருந்தால் தேவன் வரும்போது எல்லாத்துலேயும் நிலையற்றவனாக இருப்பான். அது 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 ஒரு காரியம். இதிலிருந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் இதை. ஏன்னா யாக்கோபு இங்கே என்ன வெளிப்படுத்துகிறாரு, விசுவாச பரீட்சையில் இவ்வளோ பெரிய விசுவாச குறை வெளிப்பட்டுதுன்னா, காணப்பட்டதுன்னா, இது வெறும் விசுவாச குறையோட முடியல. இது வெறும் இதில் ஆழமான பிரச்சனை விசுவாச குறை மட்டும் கிடையாது, அதை விட ஆழமான பிரச்சனை. இட் இஸ் நாட், இது வந்து வெறும் தேவனை ஏதோ சந்தேகப்படுறாங்க, நம்புறது மட்டும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றது இல்லை, தேவன்ட்ட அவங்க உண்மையாகவே இல்லை. இட்ஸ் நாட் ஒன்லி an issue of doubting God, it is an issue of loyalty to God. It's not only an issue of faith, it is an issue of faithfulness. தேவனை அவங்க போதுமான அளவுக்கு விசுவாசிக்கலன்றது மட்டும் இல்லை, தேவன் மேலே விசுவாசமாக இல்லை. தமிழில் சொல்கிறாங்கல்ல, விசுவாசத்தை இந்த 2 விதமாக பயன்படுத்துவாங்க தமிழில். கடவுளை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அவரை நம்புகிறேன். ஆனால் இன்னொரு விதத்துலேயும் பயன்படுத்துகிறாங்கல்ல, பைபிளில் இது அவ்வளோ வரல தமிழில். ஆனால் ஜனங்க சொல்லுவாங்கல்ல, அவர் தன்னுடைய எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம், லாயலாக இருப்பார், உண்மையாக இருப்பார், விட்டு கொடுக்கவே மாட்டார், அவருக்காகவே இருப்பார். உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், நாட் ஓன்லி ஃபெய்த் பட் ஃபெய்த்ஃபுல். என்ன வெளிப்படுத்துறார் யாக்கோபு, விசுவாச பரீட்சையில் தோல்வி பெறுகிற மனுஷன் விசுவாசத்தில் பெரிய குறை இருக்கிறதுனால மட்டும் தோல்வி பெறலை, அதை விட ஆழமா உண்மையிலேயே பெரிய குறை இருக்கு. தேவனோட அவங்க வைத்திருக்கிற எல்லா டீலிங்லையும் குறை இருக்கு. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற ஞானம் இது. நாம் இப்படி யோசித்திருக்கவே மாட்டோம். எப்படி யாக்கோபு இப்படி சொல்லலாம் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு எனக்கே பார்க்கறதுக்கு. விசுவாசத்தை பற்றி பேசி விசுவாசத்தில் இப்படி குறை இருந்தால் எல்லாத்துலையும் இப்படி குறை இருக்கும், உறுதியாக இருக்காது, நிலையே இருக்காது, நிலையற்ற தன்மை இருக்கும்ன்ற எப்படி சொல்லலாம், எனக்கு தெரியல எப்படி சொல்லலான்னு. நான் சொல்லியிருக்க மாட்டேன், சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. யாக்கோபு சொல்கிறதுனால நான் அதை விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இது உண்மை, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற ஒரு உண்மை. இங்கே ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஃப்ளா இருக்குது இப்படிப்பட்ட மனுஷனுக்கு. அது என்ன, டபுள் மைண்டட்னஸ் இன் ஆல் இஸ் டீலிங்ஸ் வித் காட், லேக் ஆஃப் லாயல்ட்டி. உண்மை இல்லை, உலகத்தார் மாதிரி இல்லை, அவங்க ஒட்டுமொத்தமாக தேவனுக்காக சுத்தமாக எந்த இதுவும் இல்லை, விசுவாசமும் இல்லை, உண்மையும் இல்லை, ஒன்றும் கிடையாது அவங்கள்ட்ட. தேவனிடத்தில் அவங்க தேவனை அன்பு கூறுறாங்களா, என்ன கிடையாது, நம்ம அன்பு கூறுறோம் ஆனால் உண்மை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இரு மனதாய் அன்பு கூறுகிறோம், இரு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோம். இருதயத்தில் ஒரு பகுதி அவர் அன்பு கூறுறது, ஒரு பகுதி அவர் அன்பு கூறுறது இல்லை. ஸோ அது ஒரு காரியம் இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். 8ஆம் வசனத்தில் இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கணும். என்னது, கர்த்தர்னு வரும்போது அவரோட டீல் பண்ணுறப்போ உறுதி இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை,
அப்படின்னா வேற எதோட டீல் பண்ணாலும் உறுதி இருக்காது. யோசித்து பாருங்க. கர்த்தர்ட்ட டீல் பண்றப்போ டபுள் மைண்டட்னஸ் இருக்குன்னா, கர்த்தர்ட்ட டீல் பண்றப்போ இருமனம் இருந்தால் வேற எல்லாத்துலயும் இருமனம் தான் இருக்கும். உறுதியின் ஊற்றுக்காரனரே அவர்தான், நித்திய தேவன். அவர் நமக்கு உறுதியை கொடுக்க முடியலனா, அவர் நம்மகிட்ட உறுதியை வரவழைக்க முடியலனா, அவரை பார்த்து உறுதி வரலனா, அவரை பார்த்து, அவருடைய வார்த்தையை பார்த்து, அவர் யார், அவருடைய தன்மை, அவருடைய சுவாபம், அவர் எவ்வளவு நல்லவர், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உறுதி வரலனா, ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு திராணி வரலனா, வேற எதை பார்த்து வரும்? வரவே வராது. கர்த்தர்ட்ட டபுள் மைண்டடா இருந்தா எல்லாத்துலயும் டபுள் மைண்டடா இருப்போம். அதான் சொல்றாரு 8ஆம் வசனத்தில். இதெல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. ஜெபத்தில் இருமனம் இருந்தா கர்த்தரோட டீல் பண்ற எல்லாத்துலேயும் இருமனம் இருக்கும். கர்த்தரோட டீல் பண்ணும்போது இருமனம் இருந்தா எல்லாத்துலேயும் பொதுவாகவே இருமனம் தான் இருக்கும். இருமனம் தான் இருக்கும்னா என்ன அர்த்தம்? நிலையற்றவனா, அவரே சொல்றாரு பாருங்க, தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நிற்க முடியல, வசதி ஏற்ற மாதிரி வாழ்றது, எல்லாம் வசதியா, சூழ்நிலை வசதியா அமையும் போது உண்மையை பேசிக்கலாம், ஆனால் கொஞ்சம் மாறி போயிடுச்சுன்னா பொய்யும் பேசிக்கலாம். சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது தேவனுடைய வழிகளை பின்பற்றலாம், அவர் சொல்கிற மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி போச்சுன்னா அங்கே நிற்க முடியல, உலகத்தின் வழியும் பின்பற்றிக்கலாம். நிலையற்றவன், பொதுவாகவே நிலையற்றவன். கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க. தோல்வியினுடைய ஆழத்து வரைக்கும் போயிட்டார். இந்த தோல்வியை ஆராய்ஞ்சிட்டார். விசுவாச பரீட்சையில் பெரிய அளவில் தோல்வி பெறதுன்னா என்ன? விசுவாசத்தில் பெரிய குறை காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அதை விட ஆழமாக இருமனம் இருப்பது. எல்லாத்துலேயுமே இருமனம். கேட்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது, எனக்கும் பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை இவ்வளோ கேட்டுட்டு நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாக தான் தெரியுதுங்க, எனக்கு இந்த இருமனம் இருக்கிறதா நான் பார்க்குறேன், நான் உணர்றேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க, அதை போல் ஒரு ஆச்சரியம் எங்கேயுமே பார்க்க முடியாது. பெரிய ஒரு ஆச்சரியம், அது பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா இது கேட்குறதுக்கே ஒரு கடினமான செய்தி. இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து கேட்டதே பெரிய விஷயம். ஆனால் இவ்வளவும் கேட்டுட்டு இது எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் அதை உணர்றதே ஒரு பெரிய பாக்கியம். ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அதை உணர்றது லேசான காரியம் இல்லை பாருங்க. நம்முடைய டீப் கேரக்டர் ஃப்ளா எடுத்து ஒருத்தர் வெளிப்படுத்துகிறாருன்னா அது நமக்கு பிடிக்காதது, அதை நம்ம வேண்டான்னு தான் தள்ளுவோம், அதை மூடி மறைக்க தான் பார்ப்போமே ஒழிய அதை அங்கீகரிக்க மாட்டோம். ஆமாம் எனக்கு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டோம், அப்படி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு வேளை நீங்கள் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா, அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்ல, இவ்வளோ நேரம் கேட்டீங்க, இந்த இருமனம் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உணர்னீங்கன்னா பெரிய பாக்கியம். ஏன்னா இப்போ சரி செய்ய ஆரம்பிக்கலாம். தோல்வியினுடைய ஊற்று காரணத்துக்கே போயாச்சு, இப்போ ஆழத்துக்கு போயாச்சு. அதை உணர்ந்துட்டீங்கன்னா அங்கேருந்து சரி செஞ்சுட்டு வரலாம். வெறும் விசுவாசத்தை சரி செஞ்சால் மட்டும் பத்தாது, இதை விட ஆழமாக இருக்குது பாருங்க. அப்போ அங்கே அதையும் சரி செய்யணும், இதையும் சரி, விசுவாசத்தையும் சரி செய்யணும், இந்த உண்மை தன்மையும் சரி செய்யணும், இருமனம் என்ற இந்த பிரச்சனையும் சரி செய்யணும். அப்போ இது எப்படி சரி செய்கிறது, அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன். நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உணர்ந்தவர்களுக்கு தீர்வையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். யாக்கோபே இந்த புஸ்தகத்தில் தீர்வை கொடுக்குறாரு, இங்கே கொடுக்கல, இந்த 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கல பாருங்க. ஆனால் இதே தீமை கொண்டு வர்றாரு, 4ஆம் அதிகாரத்துலையும் கொண்டு வர்றாரு. அங்கே இந்த தீர்வையும் எடுத்து சொல்கிறாரு. அதை கவனிப்போம். பின்னணி எல்லாம் சொல்லிடுறேன். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபம் தான் பின்னணி. 1ஆம் அதிகாரத்தில் எப்படி ஜெபத்தை பற்றி பேசுகிறாரோ, ஞானத்துக்காக ஜெபிக்கிறத பற்றி பேசுகிறாரோ, 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம்லாம் வாசித்தீங்கன்னா ஜெபத்தை பற்றி பேசுகிறாரு. ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கிறதே இல்லை, என்னென்னமோ செய்கிறீங்க, ஜெபிக்கிறது இல்லை, அதனால தான் சண்டை வருதுன்றாரு. சபையில் ஏன் சண்டை வருது, ஜெபிக்கிறது இல்லை அப்படின்றாரு. 3ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிச்சாலும் கரெக்டாக ஜெபிக்கிறது இல்லை, உங்கள் சொந்த ஆசைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, அதனால் கேட்குறத பெற்றுக்கொள்றதும் இல்லை. அப்போ ஜெபத்தை பற்றி பேசுகிறார் 2-3. அதுக்கப்புறம் தீர்வை கொடுக்க ஆரம்பிக்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. 4, 5, 6, 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறேன். யாக்கோபு 4, 4ஆம் வசனத்திலிருந்து இந்த ஜெபத்தில் ஒரு குறை இருக்குமானால், ஜெபத்தில் பெரிய கோளாறு இருக்குமானால் அதை எப்படி சரி செய்யறது 4ஆம் வசனம் சொல்லிட்டு வராரு. நாம் இதை 7ஆம் வசனத்திலிருந்து பிக்கப் பண்ணுவோம். 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கொண்டு வந்துட்டார் பாருங்க. இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களுக்கு என்ன தீர்வு இங்க சொல்றாரு. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்லலன்னு பாருங்க. இருமனம் உள்ளவர்களே, தேவன் தான் உங்களை சரி பண்ணணும் போங்க அப்படின்னு சொல்ல. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள். நம்மள ஏதோ ஒன்று செய்ய சொல்றாரு, பரிசுத்தமாக்க செய்ய சொல்றாரு. சில நேரம் வேதம் வந்து கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குறாருன்னு சொல்லுது. அது ஒரு ரொம்ப விசேஷ சூப்பர் மீனிங் அதுக்கு இருக்கு பாருங்க. ஆனால் சில நேரம் நம்மளை பார்த்து நீ உன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு பாருங்க. நான் என்னையே பரிசுத்தமாக்கி கொள்றதுனா, நான் என்னை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிறேன். கான்சிக்ரேஷன். தேவனுக்கென்று என்னையே நான் பிரதிஷ்டை செய்கிறேன். பிரதிஷ்டன் பண்ணுறோம்ல, பிள்ளை பிரதிஷ்டை என்ன பண்ணுறோம்? இந்த பிள்ளை தேவனுக்காக வாழட்டும், இந்த பிள்ளை தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றட்டும், இந்த பிள்ளை தேவனுக்காக நாங்கள் பிரித்தெடுக்கிறோம், தேவனுக்கே கொடுக்குறோம். தேவன் கொடுத்த பிள்ளையை தேவனுக்கென்றே பிரித்தெடுக்கிறோம். இந்த புஸ்தகத்தை நான் போய் பிரித்தெடுத்தேன்னா கர்த்தருக்கு மட்டும் இது பயன்படட்டும்னு பிரித்தெடுக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு? இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை நீங்களே கர்த்தருக்கென்று பிரித்தெடுங்க, ஒதுக்கி வைங்க, பிரதிஷ்டை செய்யுங்க. ஒரு பிரதிஷ்டை செய்யுங்கன்றாரு. இப்படி அப்படி இருக்கு மனம். ஒரு பக்கம் கர்த்தருக்கு, ஒரு பக்கம் உலகத்துக்குன்னு இருக்கிற இருதயத்தை இப்போ ஒரு பிரதிஷ்டை செஞ்சு இது கர்த்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இப்படி அப்படி அலசடிக்கப்படாதீங்க, ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, இது நீங்க செய்யணும்ன்றாரு. கர்த்தர் செய்ய மாட்டாரு, இது நீங்க செய்யணும். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் செய்யுங்க இதை. ஆண்டவரே, இருதயம் உமக்கு மட்டும்தான், இப்படி அப்படியே நான் இப்போ போக போகிறதில்ல, ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். என்னுடைய இருதயம் உமக்கு மட்டுமே, ஒரே மனம், ஒரே இருதயம், முழு மனதோடு முழு இருதயத்தோடு உமக்காக வாழுகிறேன். ஏன் வேதம் வந்து அதை அடிக்கடி சொல்லும் பார்த்துருக்கீங்களா? தேவனை முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. ஏன் அப்படி? ஏன் நான் கர்த்தருக்கு தெரியும், நம்ம எப்போவுமே அரை மனதோடு இரு மனதோடு அநேக நேரத்தில் அவரை அன்பு கூறுகிறோம். அவர் சொல்றார் முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு. அதுதான் இது முழு இதயம்னா, ஒரே இதயம் ஒரே மனம். அப்போ தீர்வு என்னது? இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அடுத்தது தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. என்ன சொல்றாரு பாரு, துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. என்ன சொல்ல வராரு? அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரி போயிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு இந்த இருமனம் இருக்குன்னு உணர்ந்துட்டீங்கன்னா அதை பற்றி ஒரு சீரியஸ் ஸ்டெப் எடுங்க, மனம் திரும்புங்க. அப்படியே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். கர்த்தர் முன்பாக துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், மனம் திரும்புகள்னு சொல்ல வராரு. ஆழமாய் மனம் திரும்புங்கள். நீங்கள் செய்த இந்த தவறு, நீங்கள் கர்த்தர்கிட்ட நடந்துக்கிட்ட இந்த விதம் எவ்வளோ குறை, எவ்வளோ ஒரு பெரிய தவறு என்பதை உணருங்கள். உங்களுக்கு நேராக ஒரே மனதுடன் நடந்துக்கிற கர்த்தரை பார்த்து நீங்கள் இரு மனதாக இருந்துக்கிட்டீங்க. நம்மை ஒரே மனதுடன் முழு மனதுடன் அன்பு கூறுகிற கர்த்தர், நமக்காக சொந்த குமாரனையே கொடுத்த கர்த்தர், அவர்கிட்ட வந்து நாம் இரு மனதாய் நடந்துக்கிட்டோன்னா அது போடுற ஒரு குறை எவ்வளோ பெரிய குறை பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு, எவ்வளோ பெரிய பாவம். என்கிட்ட கொடுக்கறதுன்னு வரும்போது அவர் எனக்கு முழு மனதோட கொடுக்கிறார், இருமனமாக கொடுக்கல அவரு. ஆனால் அவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், இருமனமாக கேட்கிறேன். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே அவர்கிட்ட இருமனதோடு நான் நடந்துக்கிறேன். எவ்வளோ பெரிய தவறு. மனம் திரும்புகள்ன்றாரு. கர்த்தருக்கு முன்பாக துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், மனம் திரும்புங்கள். ஒரு திருப்பு முனைக்கு வாங்க, அப்படியே போயிட்டு இருக்காதீங்க, நில்லுங்க, திரும்புங்க, மனம் திரும்புங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்புறம் 10ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சொல்றார், மனம் திரும்பி அவருக்கு முன்பாக உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் செய்தது தவறு, ஆண்டவரே உம்மட்ட போய் நான் இருமனமாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்க. அப்பொழுது என்ன நடக்குமா? அவர் உங்களை உயர்த்துவார். இருமனம் உள்ளவர்களுக்கு தீர்வு அங்கே சொல்லப்படலை, 1ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்படுது. அங்கே 1ஆம் அதிகாரத்தில் இருமனம் இருக்கிறது தான் தோல்வியின் ஆழம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் யாக்கோபு? இதை நீங்கள் இப்போவே சரி செய்யலான்றாரு.
கர்த்தர்கிட்ட போங்க, மனம் திரும்புங்க, வருந்துங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளுங்க. தாழ்த்தி கொண்டீர்களானால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை அந்த தோல்வியின் ஆழத்திலிருந்து அப்படியே உயர்த்துவார், மேலே கொண்டு வருவார். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவோ இருக்கு. விசுவாச பரீட்சையில் தோல்வி பெற்றவர்களுக்கு யாக்கோப் சொல்ல விரும்புகிறார், தோல்வி பெற்றுக்கிட்டீங்கன்னா இது முடிவு கிடையாது. இதை கண்டு அப்படியே நீங்கள் அப்படியே எல்லாம் முடிஞ்சதுன்னு யோசிக்க தேவையில்ல. இந்த தோல்வி என்ன தோல்வின்னு புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் விசுவாசத்தில் ஒரு பெரிய குறை இருக்குது. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இருமனம் இருக்குது. தீர்வு என்ன? மனம் திரும்ப வேண்டும், கர்த்தர்கிட்ட போய் நம்ம செய்த இந்த குறையை வருந்த வேண்டும், அதனுடைய ஆழத்தை உணரணும். பாருங்க, இந்த இருமனம் எவ்வளோ பெரிய ஒரு தவறு என்பதை உணர்ந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும், தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்வோமானால் கர்த்தர் அந்த ஆழத்திலிருந்து நம்ம உயர்த்துவார்னா எல்லாமே அதில் அடங்கி இருக்கு. நம்மளை மாற்றுவார், இருமனத்தை எடுத்து போடுவார், ஒரே மனதை கொடுப்பார், டபுள் மைண்டை எடுத்து சிங்கிள் மைண்டட்னஸை கொடுப்பார், ஹோல் ஹார்ட்டட்னஸை கொடுப்பார், முழு மனதோடு முழு இதயத்தோடு அவரை அன்பு கூற வைப்பார். நம்ம கேரக்டரே மாற்றுவார், கீழேந்து கேரக்டரே மாற்றுவார், விசுவாசத்தை பலப்படுத்துவார். அடுத்த பரீட்சை வரும்போது ஃபெயில் ஆக மாட்டோம், சூப்பராக பாஸ் ஆகலாம். இதையும் சொல்லிடுறேன், ஒரே நாளில் எப்படியே மாறிடுவோன்னு சொல்லலை நான். இதுக்கு ஒரு ப்ராசஸ் உண்டு பாருங்க. அந்த ஆழத்துலேருந்து கர்த்தர் உயர்த்தணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. கர்த்தர் நடத்துவார். அவருக்கு தெரியும் எப்படி உங்களை அன்றாட வாழ்க்கையில் நடத்துறதுன்னு அவருக்கு தெரியும். இந்த இருமனம் என்ற இந்த தோல்வி ஆழத்திலிருந்து உங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி மேலே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அவர் அதை செய்வார். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னொரு வசனம், கத்துட்டு போய் மனம் திரும்பி தாழ்த்தினா என்ன நடக்கும்னு பார்த்தோம். இன்னொரு வசனம், சங்கீதம் 86. இதுவும் பாருங்க, எப்படி இப்படிப்பட்ட இருமனம் இருக்குன்னு உணர்ந்தோமானால் நாம் எப்படி ஜெபிக்கணும் அதை குறித்து ஒரு வசனம். சங்கீதம் 86:11. சங்கீதக்காரன் உணர்றான் பாருங்க, எனக்கு இந்த இருமனம் இருக்குன்னு உணர்றான், அதனால தான் இப்படி ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறேன், ஏன்னா இந்த ஜெபத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என்ன உணர்றா? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு வரும்போது ஒரு பக்கம் நான் பயப்படுறேன், ஒரு பக்கம் பயப்படுறது இல்லை. என்ன சொல்கிறான்? நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ரெண்டு பக்கமாக திருப்பிட்டு இருக்கேன் இருதயம். இப்படி திருப்பிட்டு இருக்கு ஒரு முகம், இப்படி திருப்பிட்டு இருக்கு ஒரு முகம். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு முகம் இருக்கு, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு முகம் இருக்கு. என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஜான் பன்யன் என்ற பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஒரு சூப்பரான புக் எழுதியிருக்கிறாரு. பைபிளுக்கு அடுத்தபடி அதுதான் உலகத்திலே மிக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற புஸ்தகம். அதில் ஒரு கேரக்டரே வச்சிருக்கிறார். அந்த கேரக்டர் பேர் என்னன்னா மிஸ்டர் ஃபேஸிங் போத் வேஸ். இப்படியும் ஃபேஸ் பண்ணுறாரு, இப்படியும் ஃபேஸ் பண்ணுறாரு. கர்த்தரை நோக்கி பார்க்குறாரு, கர்த்தருக்கு எதிர்மாறா நோக்கியும் பார்க்குறாரு. மிஸ்டர் ஃபேஸிங் போத் வேஸ், இருமுகம். இங்கே சங்கீதக்காரன் தான் ஜெபிக்கிறான், அதை மாற்றும் ஆண்டவரே, நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், உமக்கு நேராக மட்டுமே திருப்பும், ஒருமுகப்படுத்தும். அருமையான ஜெபம். இதை ஜெபிப்போம். இதை ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த ஒரு முகத்தை கொடுப்பார். ஒரே இருதயம், முழு மனதோடு முழு இதயத்தோடு அவரை அன்பு கூற செய்வார், அவருக்காக வாழ செய்வார், அவரை நம்ப செய்வார். எல்லாத்துலேயும் வளருவோம். பாருங்கள், ஒரே ஒரு வசனம் வாசிட்டு முடிச்சிருவோம். எரேமியா 32:39. இது கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார்ன்றது இந்த வசனம் உறுதிப்படுத்துது. பாருங்கள், இது வெறும் நாம் விரும்புகிறோம், சங்கீதக்காரன் விரும்புகிறான்னு கிடையாது, கர்த்தர் விரும்புகிறார். அவரே பேசுகிறார். இங்கே எரேமியா 32:39 பேசுகிறார். கவனிப்போம். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. ஒரே இருதயத்தை கொடுப்பேன்றாரு. இதுதான் சொல்றாரு, ஒரே இருதயம். இரு மனம் இருக்கு, இரு இருதயம் இருக்கு, ஒரே இருதயத்தை நான் கொடுப்பேன்றாரு. அவங்க நல்லதுக்கு நான் கொடுப்பேன், அவங்க பிள்ளைகளுடைய நல்லதுக்கு கொடுப்பேன், இதை நான் செய்வேன், அவர்கள் எனக்கு பயப்படுவார்கள். அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 40. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து.
நானே எனக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய இருதயத்தில் வைப்பேன், இருதயத்தை ஒருமுகப்படுத்துவேன், ஒரே மனம் ஒரே இருதயத்தை கொடுப்பேன்.